விஞ்ஞானத்தின் வளர்ச்சி சதுரங்க விளையாட்டை வீரர்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து கொண்டே விளையாடும் சூழலை தந்துள்ளது. அந்த வகையில் ஆசிய இணையதள செஸ் போட்டி சென்னையில் நடத்தப்படுகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில்தான் ஆசிய அளவிலான ஆன்லைன் செஸ் போட்டிகள் இன்று தொடங்கின. இதில் 8 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இணையதளம் மூலமாக நடைபெறும் இந்த செஸ் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர்கள் எதிரெதிரே அமர்ந்து விளையாட வேண்டிய தேவையில்லை. அவர்களின் சொந்த நாட்டில் இருந்தபடியே கணினி மூலமாக இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் இந்த போட்டிகள் நடத்தப்படுகிறது. இன்று காலை நடைபெற்ற தொடக்க விழாவில் 8 ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் வீடியோ கான்பரன்சிங் மூலம் கலந்து கொண்டனர். ரஷ்யன் கல்ச்சர் சென்டர்ல இந்த ஏசியாவில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் சேர்த்து நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, கம்போடியா, இந்தோனேஷியா, ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கு இடையே ஆன்லைன் செஸ் போட்டி இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. இது ஒரு டீம் சாம்பியன்ஷிப். ஒரு கேமுக்கு 30 நிமிஷம் உண்டு. அவங்க பங்களாதேஷ்ல இருப்பாங்க, பாகிஸ்தான்ல இருப்பாங்க, இந்தியா அவங்களோட கூட விளையாடுவாங்க. ஸோ திஸ் இஸ் a யூனிக் டோர்னமெண்ட். இது மாதிரி நடந்ததில்லை. திஸ் இஸ் டு ப்ரொமோட் பீஸ். ஆசிய நாடுகளில் உள்ள சதுரங்க போட்டியாளர்களை ஒருங்கிணைப்பதற்கு இந்த ஆன்லைன் செஸ் உதவி புரியும் என்கிறார் செஸ் பயிற்சியாளர் விஜய். This is to commemorate the victory day of May 9th in Russia of the Second World War. Second World War முடிச்சதை commemorate பண்றதுக்கு அந்த செலிப்ரேஷனுக்காக ஒரு பீஸ் டோர்னமெண்ட் அது நடக்குது. This is being conducted in Chennai and organized by Chennai. ஆசிய ஆன்லைன் செஸ் போட்டியை சென்னையில் நடத்துவதில் சிறப்பம்சம் ஒன்று இருப்பதாக தெரிவித்தார் ரஷ்ய கலாச்சார மைய அதிகாரி நிக்கோலே லிஸ்டோபடோ. Very happy to take part in today's event because today we organize Asian Online Chess Festival, and it's very significant that it's organized here in Chennai. As you rightly mentioned, the present world chess champion Mr. Vishwanathan Anand started playing and polished his chess playing at our cultural center, and we are very proud of this fact. முதல் முறையாக ஆசிய அளவில் நடைபெறும் இந்த இணையதள செஸ் போட்டியில் பங்கேற்கும் போட்டியாளர்களுக்கு உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த் மின்னஞ்சல் மூலம் வாழ்த்து தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பூர்ணிமா மற்றும் பிரியா மணியுடன் மரியரீகன்.